டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஓவர்வியூ ஆஃப் ஜாவா. ஜாவா வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டு, ஸ்பீடு, செக்யூர், இது எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஜாவா பற்றி ஒரு தியரி எழுதினோம்னா இது கண்டிப்பாக வந்துடும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஏன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். எழுதுகிற ஜாவா கோடு வந்து கம்பைல் பண்ணோன்னா பைட் கோடு கிடைக்கும். அந்த பைட் கோடை வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ஜேவிஎம் இருந்துச்சுன்னா, ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் போய் நம்மளால் ரன் பண்ண முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபெமிலியர், அது நமக்கு தெரியும். செக்யூர், நிறையா வந்து அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கோடிங் உள்ளே இருக்குது. மல்டி த்ரெட் சப்போர்ட் ஆகும். ஒரே நேரத்தில் வந்து மல்டிபிள் டாஸ்க் ரன் ஆகும், மல்டிபிள் த்ரெட்ஸ் ரன் ஆகும். அதே மாதிரி ரொபூஸ்ட்டுங்கிறது வந்து நமக்கு கார்பேஜ் கலெக்ஷன் இருக்குது. ஸோ மெமரி இஷ்யூஸ் வராது, பாயிண்டர்ஸ் இல்லை, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது. ரன் டைமில் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணாமல் ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாது, ஏன்னா எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணிடுவோம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கு தேவையான டூல்ஸ்லாம் இருக்குது. ஆர்எம்ஐ, ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன், 2 த்ரெட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். இதெல்லாம் வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு பேசிக் தியரி தான். ஜாவாக்குன்னு என்ன டாப்பிக்கில் தியரி கேட்டாலும் நம்ம இதை எழுதலாம். இது வந்து ஜாவா பற்றின ஸ்பெசிஃபிக். இது ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஜாவா கோடை எழுதி கம்பைல் பண்ணி டீபக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கறதுக்கான டெவலப்மெண்ட் கிட், ஜாவாவில் கோடு எழுதுறதுக்கு. ஜேஆர்இ, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இதில் வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அதே மாதிரி ஜாவாவில் வந்து பேசிக்காக கொடுத்துருக்க ப்ரீடிஃபைன்ட் லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் கோடு எழுத தேவையில்லை. ஜாவாவுடைய ப்ரோக்ராம்ஸ், ஜாவாவுடைய சாஃப்ட்வேர், ஜாவாவில் எழுதின சாஃப்ட்வேர் ரன் பண்ணணும்னா ஜேஆர்இ மட்டும் இருந்தால் போதும். நான் டெவலப் பண்ணணுன்னா மட்டும் ஜேடிகே கண்டிப்பாக வேணும். ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பைட் கோடை ரீட் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இது ஜாவா எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். அது ஸ்பெசிஃபிக்காக சர்வ்லெட்ஸ், ஜேஎஸ்பி, ஸ்ப்ரிங் பூட்டு, ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் பூட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ, ஸ்ப்ரிங் பூட்டு. அப்புறம் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து ஜாவா இருக்குது, ஆண்ட்ராய்டு ஜாவா இருக்குது. அப்புறம் என்டர்பிரைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்நெட்டு, இதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன். அப்புறம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தாராளமாக எழுதலாம். இப்போ நம்ம கேல்குலேட்டர் ஆப்லாம் பார்க்குறோம். இந்த கேல்குலேட்டர் ஆப் மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம ஜாவா ஸ்விங் வந்து ப்ரீவியஸ் பழைய வெர்ஷன், ஜாவா எஃப்எக்ஸ் இது லேட்டஸ்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்காகும். அதே மாதிரி ஐஓடி டிவைசஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ்லேயுமே ஜாவா கோடு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அதை வச்சு ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிறாங்க. அதே மாதிரி நிறையா சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்லையும் ஜாவா யூஸ் ஆகுது. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.